ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கேரட் போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு விசில் போட்டு. இப்போ நம்ம வேக வச்ச கேரட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு துணியோ இல்லையோ நியூஸ் பேப்பராலேயோ நம்ம ஃபுல்லாக நல்லா துடைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கேரட்டை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ அதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக திருவிய இஞ்சி, கருவேப்பிலை. நம்ம வந்து கேரட் வேக வைக்கிறப்போ உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 3 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம கேரட் வேக வச்சு நம்ம எடுத்து நம்ம மேஷ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் துணியால் நல்லா துடைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கும். இப்போ நான் தண்ணியே எதுவுமே போடலை, கேரட்டோட எல்லாமே மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். மைதா மாவு எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேரட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் கேரட் போண்டா. இது வந்து டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து நம்ம வந்து கேரட் வந்து குழம்புல போட்டு சாப்பிட்ருப்போம், இல்லை பொரியலாக சாப்பிட்ருப்போம். நீங்கள் இந்த மாதிரி போண்டா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம ஹேருக்கும் சரி, ஸ்கின்க்கும் சரி, ஐக்கும் சரி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மோட்டிவேஷனும் உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.